இப்பொழுது நவலிங்கத்தினுடைய அமானுஷ சக்தி சிவன் சக்தியினுடைய பூஜையிலே உற்சவ சக்தியாக இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மனோடு நான் சிவனுக்கு சிறப்பு பூஜையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நவலிங்கம் என்பது நவகிரகங்களை உட்கொண்டது. இவர் ஆயிலும் மட்டும் தருபவர் அல்ல, பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள், கர்மாவை நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள், நம்மை பாதுகாப்பவர்கள், நம் மனதிலே நல்ல சிந்தனையை மட்டும் தரக்கூடியவர் தான் சிவன். நல்ல மார்க்கத்தை அழைத்துக் கொள்வார், நல்ல யோகத்தை கொடுப்பார், பொறுமையை கொடுப்பார், காழ்ப்புணர்ச்சி வராது, கோபம் வராது, அன்பு வரும், கருணை வரும், தயவு வரும், இரக்க வரும். எல்லாத்திற்கும் மேலே எல்லோரிடத்திலும் பணிவான குணம் பேசுகிற பக்குவம் சிவன் ஒருவனால் தான் தர முடியும். அதனால்தான் சிவன் வாக்கு சித்தன் வாக்கு, சித்தன் வாக்கு சிவன் வாக்கு. ஆகவே இந்த உலகத்தினுடைய சிவனுடைய அருளை பெறுவதற்கும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கும் இந்த குரோத வருஷம் சித்திரை மாதம் வரை இருக்கிறது. ஆகவே இந்த 2024 என்பது இன்னும் 8-9 நாட்கள் உள்ள இந்த 9 நாட்கள் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும், உங்களை குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் செய்யும் தொழிலே பொறுமையாக இருக்க வேண்டும், கோபம் பட வேண்டாம், பொறாமைப்பட வேண்டாம். அன்பே இந்த உலகத்தில் சிறந்தது. ஆனால்தான் நால்வர்கள் 63 நாயன்மார்கள், ஏன் திருமூலர், வள்ளலார், அருணிகநாதர், சேக்கிழார், திருமூலர், ஆதிசங்கர் எல்லோரும் சிவன் சுற்றி இருந்தார்கள். அவருடைய திருவருளே கதியாக வாழ்ந்தார்கள். ஆகிய அவர்களுடைய பாதையிலே நாம் கடைபிடித்து இப்போது சிவன் அருளை பெறுவோமாக. இப்போது அற்புதமான காட்சியை சிவன் அளிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை 22/12/2024 உன்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த மக்களுக்கு கொடுப்பார். உன் கருணையால், உன் தயவால் உலகத்தில் வாழக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் நல்ல அருள் புரிவார். உன் அறையில் இருக்கிற பூரா பூ கீழே இறங்கணும். இங்கு நான் வைக்கிற ஒரே பிரார்த்தனை, குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், வீடு இல்லாதவர்கள், பெரும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கணவன் மனைவி பிரிந்திருக்கிறவர்கள், குழந்தைகள் படிப்பு இல்லாமல் தடுமாறக்கூடியவர்கள், எல்லாத்துக்கும் மேல கண் திருச்சி உள்ளவர்கள், தீய சக்தி உள்ளவர்கள், செவ்வாய் தோஷம், நாக தோஷம், கிரக தோஷம், பிறப்பு தோஷம் நிவர்த்தியாகி இங்கு வணங்கிக் கொண்டிருக்கிற பக்தர்கள், பெரியோர்கள், பெண்கள், குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், எல்லா சமுதாயத்திற்கும், இந்த இந்திய நாட்டிற்கும், தமிழகத்திற்கும், திருவண்ணாமலை புண்ணிய பூமிக்கும் ஆதி சிவனே, ஆதி சக்தியே, பத்ரகாளி அம்மனே, இங்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நீ துணையா இருக்கணும். இந்த நாள் நல்ல நாள் அமைய நீ கருணையான உத்தரவு